பூசணிக்காய் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க, பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து இருக்குது. இதில் 2 பீஸ் மாத்திரம் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி பக்கோடா போட போகிறேன். கட் பண்ணி தொலி சீவி இந்த திருவல்ல வச்சு திருவ போகிறேன். இப்போ கேரட்டெல்லாம் திருவோம்ல, இதில் வச்சு திருவிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வச்சு முதல்ல பக்கோடா போட்டு பார்க்குவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ண கொஞ்சம் எடுத்து அதை தோல் சீவிட்டு காட்டுறேன். பூசணிக்காய் நல்லா திரி வச்சிட்டேன் பாருங்கள். நல்லா ரெட் கலரில் இருக்குது. இது தேவை உள்ள மசாலாக்கள் கலந்துடலாம். காயப்பொடி சிறிதளவு, சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, காரப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். ஏன்னா மஞ்சள் கலந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, கடலை மாவு அதே மாதிரி இதுக்கு 4 ஸ்பூன் சளிச்சு வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கிடுவேன். தண்ணிலாம் தேவையில்லை. நம்ம அதில் இருக்கிற தண்ணி இருக்கும். பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக வரும். தேவைப்பட்டால் வேணால் கலந்துக்கிடலாம். சின்ன வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கிடுவேன். இதுக்கு மிளகாய் வேண்டாம், காரப்பொடி போடுறதுனால மிளகாய் வேண்டாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. காரம் உப்பு சரியாக இருக்கான்னு எல்லாம் போட்டு பார்த்துட்டு நம்ம செய்யணும். நான் முதல் தடவையாக தான் இப்போ செய்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா என்னங்கிறது தெரியல. இந்த மாதிரி உருட்டிக்கிடுங்க. தண்ணிலாம் ஊற்ற தேவையே இல்லை. தண்ணி ஊற்றினா குள குளன்னு ஆயிரும். அதனால் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி அதை உதிர்ந்தால இருந்தால் இதை விட உதிரியாக இருந்துச்சு. இப்போ உப்பு போட போய் கொஞ்சம் செட் ஆகிருக்கு. உதிரியாக இருந்தால் உதிர்ந்துடும். அதனால் இந்த அளவு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றினா இதை விட வடை மாதிரி ஆகிடக்கூடாது. இது போட்டு பார்ப்போம். ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துடலாம். நான் எப்பொழுதுமே கடலை எண்ணெய் ஊற்றி தான் சுடுவேன். பலகாரம் செய்கிறது இருந்தாலே கடலை எண்ணெய் தான். மிளகாய் வேணால் நீ போட்டுக்கலாம். நான் குழந்தைகள் இருக்கிறதுனால மிளகாய் போடலை. ஸ்டவ் வந்து நிதானமான சூட்டில் வச்சுக்கிடுங்க. பூசணிக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையான இது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். பக்கோடா ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலே. கொஞ்சம் நேரம் நல்ல டார்க் கலரில் வர எடுங்க, நல்லாயிருக்கும். இது முதல்ல போட்டது நான் டார்க் கலராக இருந்துச்சு, அதை எடுத்துட்டோம். 4-5 குழந்தைகளும் சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. எடுத்துடலாம். கலரே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து உள்ளதையும் போட்டுடலாம். அருமையான பம்கின் பக்கோடா சாஸ் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.